கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் நண்பின் சொந்தங்களை கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினால் என் வாழ்த்தலை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற நற்செய்தியாகிய சுவிசேஷம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று நமக்கு நம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டவர்கள் ஒரு சிலரே. ஆனால் அவர் ஒருவராலும் கெட்டுப்போவதற்கு சித்தமில்லாத தேவன் ஆனபடியினால் அனைவரும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்று மேலான அன்பினால் அனைவரையும் அழைத்தார். அனைவருக்கும் அவருடைய நல்ல ஆவியினால் நிரப்பி அழைத்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலரே. அது என்னுடைய அனுபவத்தினால் நான் இது அறிந்து கொண்டபடியினால் உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக இதை வெளிப்படுத்துகிறேன். ஒரு சகோதரன் என்னிடத்தில் உங்களை தாயார் பார்க்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறார்கள். உங்களோடு பேச வேண்டும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று ஒரு வருடமாக என்னோடு அவர் அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார். எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2 வாரங்களுக்கு முன்பாக அவர் மிகவும் கட்டாயப்படுத்தி நீங்கள் வாருங்க என்ற வேளையில் கடந்த வெள்ளிக்கிழமை நான் கட்டாயம் அம்மாவை பார்க்க வருவேன். அவரோடு நான் அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய இனிமையான வார்த்தைகளை கேட்க நானும் வருவேன் என்று வார்த்தை கொடுத்து வெள்ளிக்கிழமை இங்கே இருந்து அவர் வியாழக்கிழமை எனக்கு போடுகிறார். ஐயா, நீங்கள் வெள்ளிக்கிழமை கட்டாயம் வந்துடுவீங்களான்ட்டு நான் உங்கள்கிட்ட வார்த்தை கொடுத்தேன், அதன்படி வந்துடுவேன். அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லுதார். அவர் குடியிருக்கக்கூடிய பகுதி எனக்கு தெரியாது, ஊர் மட்டும் தெரியும். அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்கள் எனக்கு ஃபோன் போடுங்க ஐயா, நான் உங்களை வண்டியில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நீ எனக்கு தகவல் கொடுத்தாரு. நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி வெள்ளிக்கிழமை காலையிலே புறப்பட்டு வந்துடுவேன். காலையிலே நான் புறப்பட்டு மாலை 5 மணி அந்த இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டேன். அந்த இடம் கூடலூரில் போய் அந்த சகோதரனுக்கு நான் ஃபோன் பண்ணுதேன். அவர் இருப்பு இடம் எங்களுக்கு தெரியாது, ஃபோன் நம்பர் பேர். 11 அழைப்பு விட்டுருக்கேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. ஐயா, கட்டாயம் வந்துருங்க, அம்மாவோட பேசணும், அம்மா உங்களை பார்க்கணுங்காங்க. நான் சரி கொடுத்த வார்த்தையின்படி போயிடணும் என்று போய் கம்பத்தில் நின்று அவருக்கு 11 ஃபோன் போட்டிருக்கேன். ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. நாங்கள் கூடலூர் போய் கூடலூரில் இருந்து அந்த சகோதரனுடைய
பேர் தெரியும். அந்த பேரை வச்சு கேட்டு கேட்டு ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு தூரத்தில் இருக்கார். அவரை போய் சந்திச்சிட்டேன். சந்தித்து, ஐயா நீங்கள் எனக்கு இடம் தெரியாது, 10ஆம் ரூபாய் வந்து நான் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? நான் அவர் லேசாக ஒரு அன்பாக கடிந்து கொண்டு அவர்கிட்ட இரவில் அவர்கிட்ட தங்கி அவருடைய அவர் சொந்தக்காரங்க ஒரு 2-3 வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை கொடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் வந்து நைட்டு சாப்பிட்டு தங்கிட்டு காலையில் அவர் என் கூட வரணும். அவர் ஒரு இடத்துல வந்து அவங்க சுதந்திர சபை இருக்குது, அங்கே நீங்கள் செய்தியே கொடுங்க, அந்த ஜனங்களுக்கு உங்கள் வார்த்தை போய் சேரணும்னு அதை நான் ஆசைப்படுதேன் என்று சொன்னவர் மறுநாள் காலையில் சனிக்கிழமை அங்கே புறப்படணும். ஐயா நான் அங்கே வர்றதுக்கு பணம் வாங்க போனேன், பணம் சாயங்காலம் தான் தரேன்ட்டாங்க. அதாவது அவர் எப்படின்னா அதை இப்படி பலவிதமாக அதை நம்மோடு புறப்பட்டு வருவதற்குண்டான வழி இல்லை. அழைக்கப்பட்டவர், தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அழைக்கப்பட்ட அந்த அன்பு சகோதரன், ஐயா நீங்கள் உங்கள் சௌரியம் போல் வாங்க, எனக்கு அந்த இடத்துல நிறைய சொந்தங்கள் இருக்காங்க. ஏன்னா நான் 10, 50, 60 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த முகங்கள் இருக்குது. நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து ஒரு வாரத்தை கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாரேன். நீங்கள் காலையில் புறப்பட்டு வருவதும் வராததையும் எனக்கு தகவல் கொடுத்துருங்க என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படி ஒரு வீடான ஒரு கைப்பிரதி ஊழியக்காரன் அந்த மலைப்பிரதேசத்தில் ஒரு வீடாக சென்று கைப்பிரதியை கொடுக்கும்போது அங்கே ஒரு சகோதரன் அவர் என்னை பற்றி விசாரிக்கிறப்போ மிகவும் ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தம். அவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு எங்கே சபைக்கு வாங்க, எங்களுக்கு வண்டியப்பரியாரில் சபை இருக்கு, அங்கே வாங்க. அப்போ அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், நான் வாரையா, ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க ஒரு பாகம் கொடுங்க என்று கேட்டோன்னு, வாங்க நீங்கள் செய்தியோ என்றால் கொடுங்க, உங்கள் சாட்சியை கொடுங்க. அறிந்து கொண்ட மனிதன், தெரிந்து கொண்ட மனிதன். அவர் வீட்டில் போய் கைப்பிரதியத்தை தான் கொடுத்தேன், நாளைக்கு நீங்கள் சபைக்கு வாங்க. அந்த என்னை அழைத்தவர் ஒரு தெய்வ மனிதன், தேவனுக்குள்ளாக இருந்த வளர்ந்த ஒரு அன்பு சகோதரன் நினைச்சால் இதுவரைக்கும் எனக்கு ஃபோன் போடலை, பேசவும் இல்லை. ஆனால் தெரியாத ஒரு மனிதன் அவர் வாசலில் போய் இந்த கைப்பிரதி தான் போய் நின்னது, அவர் எங்கள் சபைக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டார். அவங்க சபையில் அவங்க ஊழியர், ஐயா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், உங்கள் செய்தியை கொடுங்க, உங்கள் சாட்சியை கொடுங்க, ஒரு 1/4 மணி நேரம் தாங்கியான்னா அதை 1/2 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டு அவங்க அமைதியாக இருந்து கேட்டு நான் பாடின பாடல்கள் கைகளை தட்டி அவங்க அர்ப்பணித்து ஆனந்தமடைந்தார்கள். ஆனால் என்னை அழைத்த சகோதரன்
இதுவரைக்கும் எனக்கு ஐயா நீங்கள் வந்தீங்களா, போய் அம்மாவை பார்த்தீங்களா, அம்மாவையாவது போய் பார்த்தீங்களா, அவங்க இருக்க இடம் தெரியும் போய் பார்த்தீங்களா, ஒரு விசாரிப்பு இல்லை. ஆனால் நான் அவர்கள் சபை வாசலிலே போய் நின்று ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, அவர் சகோதரனை பார்த்தால் சத்தமில்லை. நான் வந்தேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக என் 2 கைப்புறதையை அவர்கள் வாசல் நடையிலே வைத்துவிட்டு திரும்பி மறுநாள் வந்து என்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு இன்று ஊருக்குள்ளே இருந்து இந்த பணியை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் அன்பு சுதங்களே, தேவன் அழைத்தால், தேவனை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அவரை விட்டு விலக மாட்டோம், அவரை விட்டு நாம் கடந்து செல்ல மாட்டோம். எங்கோ இருந்து ஒரு 300 ரூபா பஸ் பேரில் நம்மளை தேடி நம்ம கூட்டில் அவர் வந்திருக்காரு. அவர் சொன்னபடி நம்ம அம்மாவை கூட்டி கொண்டு அவரை பார்க்கணும், அம்மாவோட பேச வைக்கணுமே. சபையில் நீங்கள் தான் செய்தியை கொடுக்கணும், உங்கள் வார்த்தையை கேட்க நான் விரும்புதேன். ரொம்ப கனிவாக அருமையாக என்னிடத்தில் வெளிப்பட்ட அந்த அன்பு சகோதரன் இதுவரையிலும் என்னோடு அழைப்பு விடவில்லை. வீடா சேர்ந்தீங்களா, அதை கூட கேட்கல. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். முந்தியனோர் பிந்தியனோர் ஆகிவிட்டார், பிந்தியனோர் இப்பொழுது முந்தியனோர் ஆகிவிட்டார். ஒரு பிந்தியர் இருந்தார், எனக்கு யாருன்னே தெரியாது. கைப்புறது அவங்க வாசலுக்கு போச்சு. அவர் எங்கள் சபைக்கு வாங்கினேன்னு கூட்டி போய் அந்த சபை ஒரு சின்ன சபையாக இருந்து ஆத்மாக்கள் நிறைவாக இருந்து நல்லா கொடுத்த வார்த்தையை காது கொடுத்து கேட்டார்கள். இங்கே இந்த வார்த்தைக்கு ஏற்றுக்கொள்வதற்கே அந்த சகோதரன் இல்லை. அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எங்கோ வெகு தூரத்திலே போய் நிற்கிறார்கள். அறியாதவர்கள் அந்த வாசலிலே தேவனுடைய வார்த்தை கடந்து சென்ற வேளையிலே பிந்தினோர் முந்தினோர் ஏற்றுக்கொள்ளாமல் கடந்து சென்று விட்டார்கள். பிந்தி இப்பொழுது நிற்கவர் என்னை கரம் பிடித்து அழைத்து சென்று ஒரு பலிபீடத்தில் நிறுத்தி பாட வைத்து சாட்சியை கூற வைத்து செய்தியை கொடுக்க வைத்தார். என் அன்பு சொந்தங்களே, கவனமாக நம் தேவனுடைய சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேனே என் சகோதரன். ஆனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லாதீர்கள். நீங்கள் சொந்த சபை, சொந்த தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சகோதரன் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் எங்கே போய்விட்டது? என்னை அழைத்த உங்களுடைய அழைப்பே இங்கே போய்விட்டது. அன்பு சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர்களே, சகோதரனே, தாயாரை, தகப்பனே, தேவனை ஏற்றுக்கொண்டால், தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவருக்குள்ளாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அது வண்டிப்படியார், அந்த சபை வண்டிப்படியாரில் இருக்க சபையில்
அந்த சபையின் ஊழியரை அவர் வார்த்தையை பேசினார். பொருத்தனை பண்ணாதீர்கள், பண்ணினால் அதை செலுத்தியே விடுங்கள். இந்த சகோதரன் ஒரு பொருத்தனை ஆண்டோ கொடுத்தாரு. அம்மாவை பாருங்க, அம்மா உங்களை பார்க்கணுங்கிறாங்க. நான் கன்னியாகுமரியில் இருந்து, எங்கள் பழவூரில் இருந்து வண்டிப்பறியாளர் ஆனக்குள்ளே டைமுக்கு எடுத்து அநேக நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணி அவர்களை தேற்றி விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் என்னை அழைத்த அன்பு சகோதரன் இதனை தேற்றவில்லை. என்ன தேற்றவில்லை என்றால், ஐயா ஊராதுவே சேர்ந்தீங்களான்னு கூட ஒரு விசாரிப்பில்லை. தேவனுக்கு முன்பாக அவரை நான் குற்றப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்றோ அல்ல. நாம் அவரை போல் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த சாட்சி, இது என்னுடைய அனுபவம், அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் யாரையாவது அழைத்தால் அந்த அழைத்த அழைப்பை உங்களால் நிறைவேற்றே ஆக வேண்டும். இல்லை என்றால் அதை விட்டு கடந்து விலகி சென்று விடுங்கள். அவரவர் வழியிலே அவரவர் போய்கொண்டே இருப்போம். அதை விடுத்து வாருங்கள் என்று அழைத்துவிட்டு விலகி ஓடுவது, விலகி மறைவது, அது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனுடைய இருமை வரக்கங்களை விட்டு மறைந்து கொள்வதற்கு சமானமாகிவிடும். என்ன அன்பு சகோதரனை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சொந்தங்களே, தேவனுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்கள். அப்பொழுது தேவன் நம்மோடு இருப்பார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அழைத்தவர்களாக மாறுவோம். அவரை அறிந்து கொண்டவர்களாக மாறுவோம். தேவன் நம்மை வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன்.